அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேலை கேட்குறீங்க. இப்ப வேலை பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் படிச்சு முடிச்சவங்க வேலை இல்லாம இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த காலகட்டத்தில இவங்க ஏதாவது ஒரு வேலையில சேர்றது சிறப்பு. இந்த 11ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணும்னா, மெயினா ஏதாவது ஒரு வேலைய குடுக்கும். எல்லாருக்கும் என்ன ஆசை? நம்ம வந்து படிச்சு முடிச்சோனே நல்ல சம்பளத்தில போணும் அப்டின்ற ஒரு ஆசை இருக்கும். அதுவும் மேஷ ராசி என்பவர்களுக்கு அது கொஞ்சம் அதிகம். காரணம் என்ன? அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மென்ட். ஃபேமிலிய பார்த்துக்கணும்னு நெனைப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா, அவங்க அதிகமா எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில ஏதாவது ஒரு வேலையில முதல்ல போய் சேர்ந்துரணும். அவங்க படிப்புக்கு தகுந்தா மாரி ஒரு வேலைய பார்த்து சேர்ந்துட்டாங்க அப்டின்னா, இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அடுத்த 1 1/2 வருஷத்துல அவங்கள பெரிய உச்சத்தை அடையக்கூடிய அந்த வேலையில நல்ல சம்பளம், நல்ல பதவிய குடுக்கக்கூடிய ஒரு அமைப்ப கண்டிப்பா குடுக்கும். புடிச்ச வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காம, கிடைச்ச வேலைய புடிச்ச வேலையா செய்யணும்னு கண்டிப்பா சொல்றீங்க. அந்த ராகு அதான் பண்ணும். அந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணும்? எதிர்பார்ப்புகள அதிகப்படுத்தும். அதிகப்படுத்தும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல நம்மளுக்கு இந்த ஜாப் வேண்டாம். நமக்கு ஒரு 20,000 சம்பளம் வேண்டாம். ஒரு 20,000க்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சில ஜாப் ஸ்கிப் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிப் பண்ணாம இருக்கிற வேலைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வெற்றி உறுதியா அடுத்த 1 1/2 வருஷத்துல கண்டிப்பா இருக்கு.